உயர்நீதிமன்ற நீதிபதிகளில் 80% பேர் பிராமணர்கள். மத்திய சட்டத்துறை அமைச்சர் தகவல். 2021-26 வரை நியமிக்கப்பட்ட உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கிட்டத்தட்ட 80% பேர் பிராமணர்கள் என்ற தகவலை மத்திய சட்டத்துறை அமைச்சர் அறிவித்துள்ளார். மாநிலங்களவை திராவிட முன்னேற்றக் கழகம் எம்பி வில்சன் எழுப்பிய கேள்விக்கு மத்திய நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான இணையமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் எழுத்துப்பூர்வ பதிலளித்துள்ளார். அவர் அளித்த தகவலின்படி 1/1/2021 முதல் 30/1/2026 வரை நியமிக்கப்பட்ட 593 நீதிபதிகளில் 23 பேர் எஸ்சி பிரிவை சேர்ந்தவர்கள், 14 பேர் எஸ்டி பிரிவை சார்ந்தவர்கள், 80 பேர் ஓபிசி பிரிவை சார்ந்தவர்கள் மற்றும் 37 பேர் சிறுபான்மை பிரிவை சார்ந்தவர்கள். அதே காலகட்டத்தில் பல்வேறு உயர் நீதிமன்றங்களில் 96 பெண்கள் நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நியமனம் தலைமை நீதிபதி பரிந்துரையின் அடிப்படையில் நடைபெறுகிறது. நடைமுறை குறிப்பாணையின்படி உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகளை நியமிப்பதற்கான முன்மொழிவுகளை தொடங்குவதற்கான பொறுப்பு இந்திய தலைமை நீதிபதியிடம் உள்ளது. அதே நேரத்தில் உயர்நீதிமன்றங்களில் நீதிபதிகளை நியமிப்பதற்கான முன்மொழிவுகளை தொடங்குவதற்கான பொறுப்பு சம்பந்தப்பட்ட உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியிடம் உள்ளது என அமைச்சர் விளக்கமளித்துள்ளார். இது பற்றி பேசிய வில்சன், உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கான ஆட்சேர்ப்பு செயல்பாட்டில் வெளிப்படையான பாகுபாடு உள்ளது, இது கவலை அளிப்பதாக தெரிவித்துள்ளார். சதவீதங்கள் வழங்கப்பட்ட தரவுகளின்படி உயர்நீதிமன்ற நீதிபதிகளில் 4.38% எஸ்சி பிரிவை சார்ந்தவர்கள், 2.36% எஸ்டி பிரிவினை சேர்ந்தவர்கள், 13.49% ஓபிசி பிரிவை சார்ந்தவர்கள், அதே சமயம் 79.76% பிராமணர் சமூகம் சார்ந்தவர்கள் என குறிப்பிட்டுள்ளார். இது தாழ்த்தப்பட்ட மக்களின் உரிமைகளை பறிக்கின்ற செயல் மட்டுமல்ல, அபத்தமாக விதிமீறல்கள் என்பதை காட்டுகிறது. ஆனால் சில வகுப்புகளை சார்ந்த நீதிபதிகளை நியமனம் செய்வதால் இந்தியாவின் கலாச்சாரம், பண்பாடு தொடர்பான பிரச்சனைகளில் பாதிப்புகளை உருவாக்கும் என்று மக்கள் கவலைப்படுகிறார்கள். ஏனெனில் அவர்கள் தங்கள் சொந்த பின்னணியின் அடிப்படையில் சட்டங்களை விளக்கி தீர்ப்புகளை வழங்குகிறார்கள் என்று அவர் கூறியுள்ளார். நாட்டிற்கு மிகவும் பன்முகத்தன்மை கொண்ட நீதித்துறை அவசியம். அது அல்லாமல் பிரதிநிதித்துவம் குறைவாக உள்ள மக்களின் உரிமைகளை அதிக ஆபத்தில் இருப்பதாகவும், இது சமூக வேறுபாட்டிற்கு வழிவகுப்பும். வரலாற்று ரீதியாக ஒடுக்கப்பட்ட மக்களை சார்ந்த நீதிபதிகள் அதிகளவில் இடம்பெறாது தெளிவாக தெரிகிறது. இது அவர்களுக்கு தகுதிகள் குறைவாக இருக்கிறது என்ற அர்த்தமல்ல, அவர்களை பாகுபாடு காட்டி நீதித்துறையிலிருந்து விலக்கி வைப்பதற்கான உறுதியான முடிவு என்பதை இந்த அட்டவணை காட்டுகிறது. உயர்நீதிமன்ற மற்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நியமனத்தில் ஓபிசி, எஸ்சி, எஸ்டி விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தை பிரதிபலிக்கும் வகையில் அரசியலமைப்பு திருத்தம் செய்ய வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் வில்சன் வலியுறுத்தியுள்ளார்.